அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிறகும் அணு ஆயுதம் ஈரானால் உருவாக்க முடியுமா, சாத்தியமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய மத்திய கிழக்கு பொருள் சிக்கக்கூடும் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக தான் அடுத்தடுத்து பதவிக்கு வந்த அமெரிக்க அதிபர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஈரானுக்கு எதிராக தங்களுடைய இராணுவ சக்தியை பயன்படுத்துவதை தவிர்த்து வந்தாங்க. அமைதிக்கான அதிபராக இருப்பேன் அப்படின்னு உறுதியளித்த அதிபர் ட்ரம்ப் இப்போது 2வது பதவி காலத்தில் முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. பழைய விதிகளை உடைப்பதில் பெருமை கொள்ளக்கூடிய அதிபர் ட்ரம்ப் ஈரானுடைய அணு ஆயுத தளங்கள் மீது நேரடியாக இராணுவ தாக்குதலை நடத்தியிருக்காரு. ஈரான் அடுத்தெடுக்க போகக்கூடிய நடவடிக்கை இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். கடந்த 40 ஆண்டுகளாக தான் மிக முக்கியமாக கருதும் இஸ்லாமிய குடியரசை பாதுகாக்க நமது சக்தி வாய்ந்த எதிரியான அமெரிக்காவுக்கு எதிராக கமேனியினுடைய மிக எச்சரிக்கையோடு செயல்பட்டு வந்திருக்காரு. அயதுல்லா அலி கொமேனி ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்பட்டு வந்திருக்காரு. அவருடைய ஈரானுடைய சுப்ரீம் லீடர் இருக்கார் இல்லையா, அவருடைய அடுத்த நடவடிக்கைகள் அவரது சொந்த உயிருக்கு மட்டுமல்ல, வரலாற்றில் அவர் எவ்வாறு நிலைத்திருப்பார் என்பதற்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அவர் இப்போ எடுக்க போகக்கூடிய அந்த முடிவு 1988 கொமேனி எடுத்த கடினமான முடிவை விட முக்கியமானதாக இருக்கலாம். ஈரான் ஈராக் போர் மிகுந்த அழிவை ஏற்படுத்திய போது கமேனி மிகவும் கசப்புடன் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டாருங்கிறதா உண்மை. கடந்த 10 நாட்களை பார்த்துட்டு இருக்கோம். இஸ்ரேல் நடத்திய கடுமையான தாக்குதலால் ஈராக்குடனான போரை விட அதிகமான சேதங்களை ஈரானின் இராணுவம், கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் ஆயுதங்களும் சந்தித்திருக்கு. 1979 நடந்த ஈரான் புரட்சிக்கு பிறகு உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அமெரிக்காவுக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உறுதியாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த தாக்கம் அமெரிக்காவுக்கு நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய 20 அமெரிக்க தளங்களில் அல்லது 40,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய பதிலடி நடத்த வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஹார்முஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடல் வழியை மூடுவது உலக எண்ணெய் போக்குவரத்தில் 5 ஒரு பங்கு செல்லக்கூடிய முக்கிய கடல் வழியை பாதிக்கும். இது அரபு நட்பு நாடுகளையும் ஈரானிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்யக்கூடிய முக்கிய நாடான சீனாவையும் கோபப்படுத்தி பின்விளைவுகளை ஏற்படுத்தலாம். இந்த முக்கிய நீர்வழி கடல் வழி பகுதியை பாதுகாக்கவும் பொருளாதார நெருக்கடிகளை தவிர்க்கவும் மேற்கத்திய கடற்படைகள் இந்த மோதலில் தலையிட வாய்ப்பு இருக்கு. ஈரானில் குண்டு வீசி அழிப்பதை விட அந்த நாடுடன் ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு பலமுறை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லி வந்தார். இப்போ இஸ்ரேலுடைய பக்கம் உறுதியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்காரு. அமெரிக்காவின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய B2 தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பென்டகன் கூறிய நடவடிக்கையின் விளைவுகளை உளவுத்துறை குழுக்கள் இப்போ விரிவாக ஆய்வு பண்றாங்க. இந்த தாக்குதல் ஈரானுடைய முக்கிய அணுதளங்களான நடான்ஸ், இஸ்பசான் மற்றும் போர்டோவில் இருக்கக்கூடிய மிக கடுமையான சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தி இருக்கு. ஈரானுடைய மலையின் ஆழத்தில் அமைந்திருக்கக்கூடிய போர்டோ தளத்தை ஊடுருவ பதுங்கு குழிகளை உடைக்கக்கூடிய குண்டுகளால் மட்டும்தான் முடியும். அதிபர் ட்ரம்ப் இப்போ ஈரானை அமைதிக்கான பாதையில் வாருங்க அப்படின்னு அழைக்கிறார். ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் இந்த பதற்றத்தை உடனடியாக குறைக்கவும் ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை ஏவுகணைகளுக்கு மாற்றாக மத்தியஸ்தம் செய்வதன் மூலமாக கட்டுப்படுத்துவதற்கான வழியை கண்டுபிடிக்கவும் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதே சமயம் ஈரானுக்கு அணுகுண்டு கிடைக்கக்கூடாது என்பதையும் இந்த நாடுகள் தீவிரமாக வலியுறுத்தி வராங்க. 60% யுரேனியத்தை சுத்திகரிப்பதன் மூலமாக 90% அணுகுண்டு தயாரிக்கும் அளவுக்கு ஈரானுக்கு வாய்ப்பு இருப்பதால் அதன் நோக்கங்கள் தவறாக இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கிறாங்க இஸ்ரேல், அமெரிக்கா எல்லாருமே. ஈரான் தனது அணு தளங்களுக்கு பெரிய சேதம் ஏற்படலை அப்படின்னும் இந்த எதிர்பாராத தாக்குதல்களுக்கு பிறகு தனது அணுசக்தி திட்டம் தொடர்கிறது அப்படின்னும் சொல்லி ஈரான் நம்ப வைக்க முயற்சிக்கலாம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அழுத்தத்தால் ஈரானுக்கு மேலும் சேதம் விளைவிக்க தனது பலமான படைகளுடன் தாக்குதலை தொடரும் திசையில் அதிபர் ட்ரம்ப் இழுக்கப்படுவார். இது ஈரானை மேலும் பதில் தாக்குதல் நடத்த தூண்டும் அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அமெரிக்காவில் நாடாளுமன்ற அனுமதியின்றி செயல்பட்டதாக குற்றம் சாட்டும் நாடாளுமன்ற உறுப்பினரிடமிருந்து நீண்ட போர்களில் இருந்து அமெரிக்காவை விலக்கி வைப்போம் அப்படின்னு வாக்குறுதியை மீறிவிட்டதாக நம்பக்கூடிய ஆதரவாளர்களிடமிருந்து அதிபர் ட்ரம்ப் கடும் அழுத்தத்தை எதிர்கொள்கிறார். அதோடு இந்த சமயத்தில் ஈரானில் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உச்ச தலைவர்கள் தங்களுடைய நாடு நேரடி தாக்குதலுக்கு இலக்காக மாறுவதை தவிர்ப்பதற்கான வழி குறித்து யோசிக்கும் அதே நேரத்தில்
தங்கள் எதிரிகள் தங்களை தாக்காமல் தடுப்பதற்கான வலிமையை மீண்டும் எப்படி பெறுவது என்பது குறித்து சிந்திப்பதில் கவனம் செலுத்துவார்கள் அப்படின்னு பரவலாக எதிர்பார்க்கப்படுது. ஈரானுடைய அணு ஆயுத அச்சுறுத்தலை தடுக்க வேண்டுமென்றே நோக்கத்துடன் ட்ரம்ப் செயல்பட்ட போதிலும் கூட அவரது நடவடிக்கைகள் ஈரான் அணு ஆயுதம் கொண்ட நாடாக மாற்றும் சக்தியை, ஈரான் அணு ஆயுதம் கொண்ட நாடாக மாறக்கூடிய சாத்தியத்தை இப்போது மேலும் அதிகமாக இருக்கு அமெரிக்காவின் நடவடிக்கை.